Fred the dog is not lying on the grass but playing with the ball. என்ன? Ball. Okay. அதையும் சொல்லுவீங்க. Is that clear? Lying. Sleep na meaning. Grass asleep and வரக்குள்ள எப்படி சார் அது? Meaning. Grass asleep. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு விளங்கல. Grass. Asleep meaning என்ன சார்? Okay. Different-ஆ? ஸ்லீப்புக்கும் அஸ்லீப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று. மற்றது இன்னொன்று கிராஸ் சம்பந்தமா கேட்டீங்க. அது ரெண்டும் சேர்ந்து புட்படுக்கையா மீனிங்? இல்ல புள்ளில படுக்கிறது. இப்ப நீங்க அஸ்லீப் பண்ண என்ன விளங்கிச்சேன் உங்களுக்கு அதுல மீனிங் ஈஸியா விளங்கும். ரைட். இப்ப ஸ்லீப் அஸ்லீப் இந்த எஸ்ன்றது இங்கிலீஷ்ல இஸ் a prefix. a என்றது இங்கிலீஷ்ல ஒரு prefix. prefix என்ன தெரியும் தானே உங்களுக்கு? Yes sir. கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுத்து ஒரு சொல்லுக்கு முன்னாடி சேர்க்கிறது. இப்ப நாங்க ப்ரீஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் சேர்த்து ப்ரீஃபிக்ஸ் ஒன்று இருக்கு, மற்றது சஃபிக்ஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டையும் நாங்க சொல்றது எஃபிக்ஸ் சொல்லி. சரி. இப்போ எஃபிக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு வேர்டுக்கு முன்னால அல்லது பின்னால நாங்க லெட்டர்ஸ் அல்லது ஒரு ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸை சேர்த்து நாங்க வேற ஒரு மீனிங்கை உருவாக்குறத சொல்றது எஃபிக்ஸ். அதுல நீங்க முன்னால சேர்க்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றது ப்ரீஃபிக்ஸ். ப்ரீன்றது முன்னால, என்ன ப்ரீங்கிறதும் இதுல வந்துட்டு ஒரு ப்ரீஃபிக்ஸ் தான். ப்ரீல இருக்கிற ப்ரீங்கிறது ஒரு ப்ரீஃபிக்ஸ். ப்ரீங்கிறது முன்னால, ப்ரீ பிளான், ப்ரீ ஷெட்யூல்ட், ப்ரீ அரேஞ்ச், ப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ ப்ரீபெய்ட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரீ முன்னால, அப்போ முன்கூட்டினங்கிறது. இப்போ முன்னால ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே ப்ரீஃபிக்ஸ். சஃப்ன்றது இங்கிலீஷ்ல வந்துட்டு பெக், ஆஃப்டர். சரியா? அப்போ சஃபிக்ஸ்ன்றது பின்னால நாங்கள் சேர்க்கிறது. அஃபிக்ஸ்ன்றது எங்கிறது இங்கே வந்துட்டு மேக், ஃபிக்ஸ். சரியா? அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இது வேர்ட்ஸ்கள் ஃபிக்ஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸும் ப்ரீஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்ந்தது அஃபிக்ஸ். ஏங்கிறது இங்கே ஒரு ப்ரீஃபிக்ஸாக வரக்குள்ள அவரோட மீனிங் என்னன்னு சொன்னால் மெய்க், மெய்க். சரியா? அப்போ ஸ்லீப்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் தூங்குறது, ஸ்லீப் பண்ண தூங்குறது. அஸ்லீப் அப்படின்னு சொன்னால் மேக் ஸ்லீப். சரியா? மேக் ஸ்லீப் அல்லது ஃபோல் ஸ்லீப். இப்போ இது எப்படின்னு சொன்னால் ஸ்லீப்புங்கிறது நீங்கள் தூங்குறது, ஸ்லீப்புங்கிறது நீங்கள் தூங்குறது. ஆனால் அஸ்லீப் பண்ண என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமே நீங்கள் தூங்கிடுறது, அதாவது நீங்கள் தூக்கத்தில் விழுகிறது. ரைட்? இப்போ நீங்கள் சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் when they are sitting on the sofa they fall asleep. அப்போ அவங்க வந்துட்டு அவங்கள அறியாமலே தூங்கிடுவாங்க. சரி, அப்படி அறியாமல் தூங்குறத சொல்றது அஸ்லீப் அல்லது டயர்டால தூங்குறது, அப்படி வாரத சொல்லுறாங்க அஸ்லீப்னு சொல்லி. அதே மாதிரி ஒவைக்னு சொன்னா ஒவைக்னு சொன்னா எழும்புறது. என்ன ஒவைக்னு சொன்னா தானாகவே எழும்புறது, யாராவது எழுப்புறது, இன்னொரு நாள் வந்து எழுப்புறது, ஒன்று இன்னொரு நாள் வந்து எழுப்புறது. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நித்திர வந்தும் நீங்க நித்திரையை கலைச்சிட்டு இருக்கிறது. I was அல்லது he was awake the full night preparing for his exam. இது என்ன மீனிங் சொல்லுது? awake verb இல்லையா சார்? அப்ப அது verbum தான். Awake is verb and an adjective. Awaken is a noun. இங்க வந்து நாங்க யூஸ் பண்ணிருக்கிறது as an adjective. என்ன? He was awake the full night preparing for his exam. அப்படின்னா என்ன அது மீனிங்?
ஃபுல் நைட்டா தூங்காம அவன் முழிச்சு இந்த எக்ஸாம்க்காக படிச்சேன்னு மாதிரி சார் படிச்சார் வரும். அப்படி இருந்தா கஷ்டப்பட்டு தூங்காம இருக்கிறது. கஷ்டப்பட்டு தூங்காம இருக்கிறது. வேணுமென்று தேவைக்காக நாங்களே ஒன்று நாங்க எங்களாகவே நாங்க தூக்கத்தை அழைச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஆள் வந்து எங்களை கீப் அஸ் அவைக். இன்னொரு ஆள் வந்து கதை கொடுத்துட்டு இருக்கிறது. He didn't let me sleep. I was awake because of him. I was awake because of him. அப்ப அவன் வந்து காய்ச்சிட்டு இருந்தால நான் தூங்கலை, என் நித்திரை அலைஞ்சிட்டு. நித்திரையை அழைக்கிறது, நித்திரையை கலைக்கிறது, அப்படியான நாங்கள் சொல்றது அவைக்குன்னு சொல்லி. இது தூங்குறதுக்கு முதலும் நீங்க உங்களை நித்திரையை கலைக்கலாம், அல்லது தூங்கி எழும்பியும் சில நித்திரையை கலைக்கலாம். ஓகே, is that clear? Yes, sir. Thank you. ஓகே, இப்ப இந்த கேள்வி கேட்டது யாரு? எனக்கு அந்த கேள்வி கேட்டால் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்ப உங்களுக்கு Wait, await. எப்படி? Wait, await. wait என்றது காத்துட்டு இருக்கிறது. wait என்றது காத்துட்டு இருக்கிறது. await என்றது somebody ask you to wait, அல்லது you are waiting for something. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வெயிட் பண்ண இயலாது. உங்களுக்கு அந்த இடத்துல வெயிட் பண்ண இயலாது. உங்களுக்கு you have things to do. You have things to do. இப்போ நீங்க பிஸியான ஷெட்யூல் இருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு உங்களால போக இயலாம இருக்கு அப்படின்னு சொன்னா await. It's making you to wait. It's making you to wait. அப்ப அது வந்துட்டு await. அப்ப make waiting. Okay. He is await for you. He is awaiting. இங்க வந்துட்டு verb awaiting. He is waiting, await for you. இந்த மாதிரி. Excuse me, sir. Yes. சார் இந்த அவாய்ட் ஒர்க் எல்லாம் நெகட்டிவ் மாதிரி தானே சார்? கிட்டத்தட்ட அந்த வளமையா நடக்கிற ஒரு விஷயத்த மாத்துற மாதிரி உண்டு சார். எப்படி வருமா? இல்ல, இப்ப இது வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனா மேக் யூ டு டூ சம்திங். இப்ப நீங்க தூங்குறது, பட் நீங்க உங்களை அறியாம தூங்கினா அது ஸ்லீப். இப்ப எழும்புறது நித்திரையை விட்டு, பட் நீங்க வேணுமெண்டு நீங்களாகவே உங்களோட நித்திரையை அழைச்சி எழும்பி முழிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது அவைட். வெயிட் பண்றது. இப்ப இஃப் யூ வாண்ட் டு வெயிட் ஃபார் சம்படி அண்ட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம், தட் இஸ் வெயிட்டிங். அப்படி இல்லை உங்களுக்கு வேற வேலை இருந்தும் இது உங்களை போக விடாம தடுத்துட்டு இருக்கு ஒரு வேலை உங்களுக்கு இருக்கிற வேலையை விட உங்களுக்கு இது வந்துட்டு முக்கிய மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு வேலை வந்துட்டு await for somebody அல்லது something. சரிதானே? Is that clear? Yes, sir. எனக்கு உங்களுக்கு கிளியரா இல்லையான்னு சொல்லி நீங்க சொல்ற சென்டென்ஸ் வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். I need some example sentences from you. Banu, first sentence, please. I'm a student awaiting for the results. Very good. I'm a student அல்லது candidate awaiting for the result. Okay. இதுல வந்துட்டு you can't quit your waiting. You can't quit your waiting. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் உங்களோட மைண்ட் எந்த பக்கமும் போகாது. இப்போ நீங்க அந்த ரிசல்ட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வேலையும் ஓடாது. விளங்கிச்சா?
எந்த வேலையும் உங்களுக்கு இப்ப செய்ய வருதில்லை அந்த ரிசல்ட் வார வரைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் இப்போ உங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் அதையே பார்த்து இருக்க வைக்குது. விளங்கிட்டு மீனிங்? Yes, sir. Great. One more example, please. From So, ஒரு தமிழ் சென்டென்ஸ்ல சொன்ன வசனத்தை டிரான்ஸ்லேஷன்ல தான் போட்டிருந்துச்சு. அப்படின்னா அந்த டைமுக்கு அவருக்கு வேற எந்த வேலையும் ஓடுறல, அந்த ரிசல்ட்ஸுக்காக தான் வெயிட் பண்றாரு. அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். Right. One more example, please, from your side.